தாவிக ஒன்றிய செயலாளர் ரொம்ப சீன்றான். தொகுதியில காலை வச்சா காலை வெட்டுவேன். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். நீ பார்த்து பைத்தியக்காரமாய் தெரியுது அவனுக்கு. அமைச்சர் ஜெகதீஸ்வரி கொலை மிரட்டல். நான் யாரு காலை வச்சா நீ காலி நான் ராணி தாவேகா ராணி. தாவேகா ராணி அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்கும் கதையை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தனது சட்டமன்ற தொகுதிக்குள் மற்ற தொகுதி நபரை வரவிட மாட்டேன் எனவும், தன்னை மீறி செய்பவர்களை கொன்று புதைத்து விடுவேன் எனவும் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசுவது போல் ஒரு ஆடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில திமுக ஐடி விங் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்று 2 மாதங்களே ஆகியிருக்கக்கூடிய இந்த நிலையில அமைச்சர்கள் சிலர் சர்ச்சைகளை சிக்கி வருவது அரசியல் அரங்கில் தாவேக தலைவர் முதல்வருமான விஜய்க்கு நெருக்கடியை ஏற்படுத்தி வருது. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கில்லி சரத் தொடர்பான பழைய வீடியோவும், அமைச்சர் விஜய் பாலாஜியின் சர்ச்சைக்குரிய பேச்சு, அமைச்சர் கீர்த்தனாவின் ஆய்வு ரீல்ஸும் சமூக வலைதளங்களில் கடும் விவாதத்தை கிளப்பியிருக்கு. எவ்வளவோ எச்சரித்தும் தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி வருகின்றனர். இந்த நிலையில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசும் ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் காட்டாறு வயலில் கரைபுரண்டு ஓடுவது போல் வேகமாக பரவி வைரலாகியும் வருகிறது. தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் ராஜகுரு என்பவரிடம் அமைச்சர் பேசும்போது, சாத்தூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த ஒருவர் எதற்காக எனது தொகுதியில் வந்து அதிகாரிகளை சந்திக்க வேண்டும், அதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது, தூக்கி வைத்து கொன்று புதைத்து விடுவேன் என தொகுதிக்குள் சாத்தூர் தொகுதிக்காரர்களை காலை கூட வைக்க விடமாட்டேன், மீறி வைத்தால் காலை வெட்டி விடுவேன் என பேசிய அந்த ஆடியோ தற்போது சுனாமி வேகத்தில் பரவி வருது. ராஜபாளையத்துல லட்சுமணன் லெட்டர் கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? எப்படி பேசுறது? நீங்க லட்சுமணன் போன் பண்ணி சொல்லிருங்க. லட்சுமணன் மேல நான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து உள்ளத்துக்கு வச்சு உங்களுக்கு தெரியும்ல. ரொம்ப ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்காப்ல? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை அந்த பையன் வர்றதுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? நாம ஒண்ணுமே செய்ய மாட்டேன். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். நீ பார்த்து பைத்தியக்காரமாய் தெரியுது அவனுக்கு. இந்நிலையில இதனை கடுமையாக விமர்சித்துள்ளது திமுக ஐடி விங். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தாவேக கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் இடையேயான மோதல்களும், அதைத் தொடர்ந்து வெளியாகும் மிரட்டல் ஆடியோக்களும் சட்டம் ஒழுங்கு குறித்த பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கு. மக்கள் நலனை பேண வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்களே பொதுவெளியிலும் போனிலும் பகிரங்கமாக வெட்டி புதைத்து விடுவேன், கொன்று விடுவேன் என்ற ரேஞ்சிற்கு ரவுடிச பாணியில் மிரட்டல் தோணியில் பேசுவது எந்த விதத்தில் நியாயமாகும்? அதிகார பலத்தையும் கட்சி பதவியையும் வைத்துக்கொண்டு சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படும் இத்தகைய போக்கு ஜனநாயகத்தின் மீது, சட்டம் ஒழுங்கின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை முற்றிலும் சிதைப்பதாக இருக்கிறது. வன்முறை பேச்சையும் ஆக்ரோசமான மிரட்டல்களையுமே தீர்வாக நினைப்பது கடும் கண்டனத்துக்குரியது. மக்களுக்கு முன்மாதிரியாக செயல்பட வேண்டிய மக்கள் பிரதிநிதிகளும் கட்சி நிர்வாகிகளும் இப்படி தெரு ஒழுங்கு அற்ற ரவுடிகளைப் போல நடந்து கொள்வதுதான் சட்ட ஒழுங்கை பராமரிக்கும் லட்சணமா? இத்தகைய வன்முறை போக்கை உடனடியாக கட்டுப்படுத்தி மிரட்டலில் ஈடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கூறியிருக்கு. இந்நிலையில அமைச்சர் ஜெகதீஸ்வரி தாவேக ஒன்றிய செயலாளர் ஒருவரை தொகுதி மாறி வந்தால் கொன்று விடுவேன் என மிரட்டுவது போன்ற வெளியான ஆடியோ அவர் அமைச்சர் ஆவதற்கு முன்னர் பேசியது என்றாலும், ஜெகதீஸ்வரியிடம் எதிர்முனையில் பேசிய நபர் அண்மையில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விருதுநகர் வாசிகள். ஆக தூய சக்தி என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லும் தாவேக இந்த ஆடியோ வெளியானதற்கு என்ன சொல்ல போகிறது என்று மக்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி வர்றாங்க.
ஆக இப்படி அநாகரிக்கத்தக்க வகையில் பேசும் அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் இந்த ஆடியோ பேச்சுக்கு தாவேக்கு தலைமை தகுந்த நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.